விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவில் இந்த ஹோம் கார்டு குறித்து பார்ப்போம்ப்பா. பல பதிவுகள் ஏற்கனவே போட்டிருக்கேன். கடந்த ஆட்சியில் எவ்வளவோ கோரிக்கை முன்வைத்தோம். அது எல்லாமே ஆட்சியாளர்களுக்கு செவிடன் காதில் ஊதிய சங்கு மாதிரி போயிடுச்சு. மறுபடியும் இப்போ புது ஆட்சி வந்திருக்கு, மறுபடியும் சங்கு எடுத்து ஊதுவோம். ஆனால் அந்த அடிப்படையில் இப்போ டோட்டலாக தமிழ்நாட்டில் ஒரு 16,000 பேர் வரைக்கும் இருப்பாங்க. 1,30,000 பேர் வரைக்கும் காவல்துறையினர் இருக்காங்க. அவர்களுக்கு உதவியாக ஒரு 16,000 பேர் வரைக்கும் ஹோம்கார்டு இருக்காங்க. ஹோம்கார்டுனா அனைத்து நிலையிலேயுமே பயன்படுத்தப்பட்ட நிலையில் இருக்காங்க, அவரவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி. ஆனால் அவங்க டிரைவிங் தெரிஞ்சாங்கன்னா இன்ஸ்பெக்டர்ஸுக்கு டிரைவராக இருக்காங்க. சில கம்ப்யூட்டர் நோயிங் பெர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க சிசிடிஎன்எஸ் இதில் இருக்காங்க, ரிட்டர்ன் ஒர்க்கில் இருக்காங்க. அந்தந்த வேலைக்கு தெரிஞ்சது மாதிரி இருக்கக்கூடிய இதில் எல்லா லைன்லேயும் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்களுடைய பணி அங்கீகாரம் அது பல வகையிலையும் பல தரப்புலையும் என்னென்னமோலாம் சொல்லி பார்த்தாச்சு. அப்படின்னால அது வரலை. அந்த 2,500 ரூபாய்க்கு மிகாத அளவுக்கு எப்படியெல்லாம் அதை திருகல் பண்ணணுமோ அப்படித்தான் அரசாங்கம் பண்ணுறதுக்கு முயற்சிக்குதே தவிர அவர்களுக்கும் அந்த குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லை இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள். அது இந்த அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அந்த நிலையில் இருக்குது. இப்போ புதிய அரசு பதவிக்கு வந்திருக்கு. அந்த வகையில் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போவோம். இப்போ அந்த அடிப்படையில் இந்த நாமக்கல்லை சேர்ந்த ஹோம்கார்டு அவர் சுரேஷ்குமார் அவர் ஒரு 2 பேரோட நேற்றைக்குன்னா 8/7/2026, நான் இன்றைக்கி 9/7 பேசுகிறேன். 8/7/2026 நாமக்கல்லேருந்து ஒரு 2 ஹோம்கார்டு கூட்டிகிட்டு சென்னைக்கு போயிடுறாரு. நிறைய பேர் வந்ததாக சொல்கிறாங்க, 100 பேர் வரைக்கும் சென்னையில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா அதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக இவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே 8/7/2026 காலையில் 10:30 மணிக்கு தலைமைச் செயலகம் வரணும், அங்கே ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தணும், முதல்வர் கவனத்துக்கு போகிற அளவுக்கு கவன ஈர்ப்பு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவர்களுக்குள்ள அந்த வாட்ஸ்அப்பில் செய்தி பரிமாறப்பட்டிருக்கு. அப்புறம் அங்கங்கே ஏற்கனவே அந்த செய்தி கண்டறியப்பட்டதனுடைய விளைவாக அந்தந்த எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி ஆஃபீஸு, இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸு அதில் இருக்கக்கூடிய ஹோம்கார்டு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அப்படி இருந்து ஒரு 100 பேர் வரைக்கும் அங்கே சென்னைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அதில் இவங்க ஒரு 3 பேரை மட்டும் காமிச்சிருக்காங்க. 3 பேர் நேற்றைக்கு காலையில் ஒரு 10:45 மணி அளவில் தலைமைச் செயலகம் முன்னாடி அவங்க அந்த ரோட்டில் உட்காடுறாங்க, ஒரு பிக்கெட்டிங் மாதிரி உட்காடுறாங்க. உடனே அவர் கோட்டை ஃபோர்ட் இன்ஸ்பெக்டர் அவர் வந்துடுறாரு, பிரேம்குமார் நம்ம சொன்னாங்க. அவர் பிரேம்குமார் அந்த டீம் செக்யூர் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் வரைக்கும் வச்சுருந்துட்டு அப்புறம் வான் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காங்கன்னு வைங்க. இப்போ இந்த ஒரு டைம் பண்ணிட்டீங்க, வான் பண்ணி அனுப்பிச்சி விட்டீங்க, கோரிக்கை நிறைவேறாமல் தானங்க இருக்குது. அது போக இந்த செய்தி இந்த மாதிரி தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹோம்கார்டு சென்னையில் அசம்பிள் ஆனாங்க, முற்றுகைக்காக வந்தாங்க, அதில் 3 பேர் செக்யூர் ஆனாங்க, கோட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு ஈவினிங் வரைக்கும் வச்சிருந்து அவர்கள் எச்சரித்து அனுப்பப்பட்டனர் அப்படின்ற ஒரு செய்தி ஏதேனும் மாஸ் மீடியா கம்யூனிகேஷன்லேயோ டிவி சேனல்லையோ யூடியூப்லேயோ இல்லைன்னா அச்சு ஊடகங்கள்லையோ எதுலேயுமே வரலை. இதை சப்ரஸ் பண்ணுறதுனால அந்த கோரிக்கை நிறைவேறினதாக அர்த்தமா? அவர்களுடைய உணர்வுக்கு எந்த மரியாதையும் கிடையாதா? இந்த தகவலை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுனால இது முதல்வரின் கவனத்துக்கு போகணுன்ற அந்த ஒரே நோக்கத்திற்காகத்தான் நம்மளுடைய இந்த பதிவு. அவர் என்ன ஹோம்கார்டு பொழுது போகாமல் அங்கே செக்ரட்டேரியட்டில் ஒரு பிக்கெட்டிங் பண்ணுவோம்னு வந்தார், ஒரு கோரிக்கையை முன்வைத்து வர்றாரு. அப்படி நேரம் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, வான் பண்ணியாச்சு, எழுதி வாங்கியாச்சு, சரி அனுப்பிச்சி விட்டாச்சு, கோரிக்கை என்னாச்சு? கோரிக்கை அது அப்படியே கிணத்தில் போட்ட கல்லாகத்தான் கிடைக்கிறது. அது தீர்க்கப்படாத வரைக்கும் அதுலேயும் தனித்தனியாக பெட்டிஷன் அனுப்புறீங்கல்ல அந்த சிஎம் செல்லு, அதாவது நேரடியாக போட்டு அவர்களும் கூட அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்கள் மூலம்தான் அனுப்பணும், உங்கள் மூலம்தான் போக மாட்டுதில்ல, முதல்வருக்கு கவனத்துக்கு போக மாட்டுது. இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களுடைய கவனத்துக்கு போச்சுன்னா கட்டாயம் செய்வார்னு எதிர்பார்க்குறாங்க. அவர் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஹோம்கார்டு நம்புகிறாங்க. அந்த அடிப்படையில் அவருக்கு முதல்வருடைய கவனத்தை கவருவதற்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்கள் மூலம் தான் போகணும்னா உங்கள் மூலம் போகாதுல்ல. அதனால் இவர்களுக்கு நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோம், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பெட்டிஷன் போடுங்கப்பா. ஆனால் ஹோம்கார்டு நீங்கள் இது எப்படின்னா
அந்தந்த ஃபேமிலி அந்த மனைவி குழந்தைகள் இருக்காங்கல்ல, என்னுடைய கணவர் ஹோம் கார்டில் பணிபுரிகிறாரு, இத்தனை வருஷமாக இருக்கிறாரு, இவருக்கு வந்து 560 ரூபா தான் சம்பளம், 5 நாள் வேலை, இதில் என்னுடைய குடும்பத்தை வந்து இதை வைத்து எங்களது மாதாந்திர செலவுக்கு இது பத்தாது, 2500 ரூபா தான் வருது, எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம குடும்ப பின்னணியை குறிப்பிட்டு இவருடைய மாதாந்திர சம்பளத்தை குறிப்பிட்டு அந்தந்த மனைவியை அல்லனா அந்த பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட் கணவன் இவங்க வந்து அனுப்புங்க, அதை யாரும் தடை சொல்ல முடியாதுல்ல. இது எப்படின்னா இந்த ஹோம் கார்டு அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஏடிஜிபி இருப்பார், ஹோம் கார்டுக்கு ஐஜி இருப்பாங்க. ஆனால் யாரும் கோரிக்கையெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களே வந்து நம்ம எப்பேற்பட்ட பெரிய அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி நம்மளை தூக்கி ஹோம் கார்டில் போட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவரை வந்து எதை கண்டம் பண்ணி போட்டது மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ உங்கள் கோரிக்கையை தான் பார்ப்பாரா? அவர் கோரிக்கையை இதை விட்டு எப்படா போகிறதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஐஜி ஹோம் கார்டு ஏடிஜிபி ஹோம் கார்டு நீங்கள் யாரும் இந்த 16,000 ஹோம் கார்டுனுடைய கோரிக்கை என்னன்னு ஒருபோதும் கேட்க போவதில்லை. அதை தீர்த்து வைப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க போறதில்லை. சரி, நீங்களா கேட்க மாட்டீங்க, அவங்களா சொல்றாங்கன்னு வைங்க, அவங்களா சொல்ல வர்றாங்க அப்படின்னா அதை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. சரி, நாங்கள் ஒரு போராட்ட வடிவமாக கொண்டு வர்றோம்ங்க அப்படின்னா நீ யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவன், நீ எப்படி போராட முடியும்? டிசிப்ளின் ஃபோர்ஸு, அதனால போராட அனுமதி இல்லைன்னு சொல்ல வேண்டியது. சரி, யூனிஃபார்ம் சர்வீஸில் தானுங்க இருக்கேன், நான் வந்து டிசிப்ளின் ஃபோர்ஸ் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன், மாதம் 30 நாள் எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீ 30 நாளைக்கான வேலைக்கான ஆள் கிடையாது, நீ வாலண்டியரி சர்வீஸ்காரன், அதனால வாலண்டியராக வர்ற சர்வீஸுக்கு இவ்வளோதான் 5 நாள் தான் கொடுப்போம், 2500 மிக அதை தாண்ட விட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது. இப்போ என்னதாங்க செய்யறது? யாரும் இங்கேயும் போகக்கூடாது, கோரிக்கை நீங்களும் கேட்க மாட்டீங்க, அவங்களும் சொல்ல விட மாட்டாங்க, குறவலையில் மிதிக்கிற மாதிரி எதுனாலும் கட்டளை பண்ணுறீங்க. அது தனியாக இந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு மனிதனுடைய சம்பளம், அவனுடைய வேலை பார்க்கக்கூடிய தன்மை, இதை வச்சு தாங்க சொசைட்டியில் மரியாதையே இருக்கும். இப்போ இந்த பசங்களே ஹோம் கார்டு போலீஸுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு காவலருக்கு இருக்கக்கூடிய மரியாதை இருக்குமான்னு பாருங்க, இல்லைன்னா பப்ளிக் மத்தியில் வந்து ஒரு போலீஸுக்கு இருக்கிற மரியாதை இருக்குமான்னு சொல்லி பாருங்க. ஏன்னா எப்படினாலும் தெரியும், போலீஸில் தெரியும் இவங்களுக்கு 5 நாள் தான் வேலை, 2500 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி அதற்குரிய மரியாதை தான் கொடுப்பாங்க. அது எங்களுக்கான மரியாதையாக அவங்க வந்து எதுவும் நடத்துறதில்ல, இல் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று உயர் அதிகாரிக்கு போச்சுன்னு வைங்க. இந்த ஹோம் கார்டு ஐஜி ஏடிஜிபி அவர் திடீர்னு ஏதோ ஒரு சர்க்குலர் போடுவார், ஏன்னா அனைத்து கமிஷனரேட்டு, ஏன்னா அனைத்து எஸ்பி இவர்களுக்கெல்லாம் ஹோம் கார்டு பீப்புள், ஹோம் கார்டு பெர்சனலை வந்து ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணணும், அவர்கள் வந்து எந்த தரக்குறைவாக நடத்தக்கூடாது, இரிட்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சர்க்குலர் தானே. அன்றாடம் நிஜம் என்ன சர்க்குலர் படி நடக்குதான்னு சொல்லி அப்புறம் எப்பயாச்சும் செக்அப் பண்ணீங்களா? அந்த மாதிரி நடத்துகிறாங்களா? அதுவும் கிடையாது. அப்போ மிக குறைவான சம்பளம், நடத்தப்படுதல் ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தப்படுதல், எப்படி தான் இருக்க சொல்கிறீங்க ஹோம் கார்டு? அதனால் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து தான் இந்த போயிருக்காங்க. அந்த நாமக்கல்லை சேர்ந்த சுரேஷ்குமார் அப்படின்றவர் போயிருக்கிறாரு, அவர் ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. 100 பேர் வரைக்கும் சென்னையில் இருந்ததா சொன்னாங்க சுரேஷ்குமார். அதை பார்த்துங்க. இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் சுரேஷை வந்து அந்த கோட்டை ஃபோர்ட் ஸ்டேஷனில் சாயங்காலம் வரைக்கும் வச்சுருந்துட்டு அப்புறம் ஈவினிங் எழுதி வாங்கிட்டு அனுப்புறதுனால ஹோம் கார்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தாச்சுன்னு சொல்லி தயவு செய்து முடிவு பண்ணிடாதீங்க. அவர்களது பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் மற்ற மாநிலங்களில் இருக்கல எது ஒன்றுனாலும் சரி, இந்த 1963 தமிழ்நாடு ஹோம் கார்டு ஆக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறீங்க இல்லை, இதே இது மற்ற மாநிலங்களில் இருக்கிறத பார்த்தோம்னா அவர்கள் மாதம் 30 நாளும் வேலை கொடுக்குறாங்க, இதன் இன்னும் கூடுதலான சம்பளம் கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தோம்னாலும் 25,000 ரூபாய் மாத வருமானத்திற்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படி இருந்தால்தான் இது ஒரு மரியாதைக்குரிய அந்த பதவியாக பார்க்கப்படும். அதனால் இதில் இருக்கக்கூடிய அந்த ஹோம் கார்டிலே இருக்கீங்கல்ல, அந்த ஏரியா கமாண்டரு, அந்த என்னென்ன உயர் அடுக்குகள் பதவி இருக்குல்ல, அதுவும் இந்த ஹோம் கார்டாக இருக்கக்கூடியவர்கள் யாரையும் வந்து கண்டுக்கிட மாட்டாங்க. அந்த அடிப்படையில் நம்மளுடைய பதிவுகள் மற்ற பதிவுகள் எவ்வளவோ போட்டுக்கிட்டு இருக்கேன், அதில் வந்து கூட கேட்குறீங்க, தொடர்ச்சியாக நான் இதே போட முடியாதுல்ல. அதனால் இது சொல்ல வேண்டிய கட்டம். இப்போ நேற்று போனோன்னு எனக்கு தகவல் சொன்னாங்க, ஆனால் அந்த சுரேஷ்குமார் மற்ற 2 பேரை கூட்டிகிட்டு போனதாக உடனே போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இன்னமும் இப்போ நான் முதல்ல சொல்கிற மாதிரி
உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அந்த முதல்வருடைய அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து அந்த சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்காங்கல்ல, மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதுலேருந்து போட சொல்லுங்கள். இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்கல்ல, இமெயில் அனுப்ப சொல்லுங்கள். டெய்லி ஒரு 100 இமெயில் போட்டோம் என்னதான்னு சொல்லி பார்ப்பாங்கல்ல. நீங்கள் அனுப்ப வேணாம், குடும்ப உறுப்பினர் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி எதுவும் தடை கிடையாதுல்ல. அந்த வகையில் அதை உங்கள்கிட்ட பயந்துக்கிடுவோம்னு சொல்லி பார்த்தேன். வந்து இப்பயும் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இப்படி ஒரு அமைப்பு இருக்கின்றது உங்கள் கவனத்துக்கு கொண்டு வராமல் மறைச்சிருவாங்க. நீங்கள் தான் இந்த துறையினுடைய முதல்வர், அதனால உங்களுக்கே தெரியாமல் மறைச்சிருவாங்க. 16,000 பேர் வரைக்கும் ஹோம்கார்டுன்னு ஒரு அமைப்பு, ஹோம்கார்டுன்னு அமைப்பு தெரிஞ்சிருப்பாரு. ஆனால் மாதத்தில் 5 நாட்கள் தான் வேலை. அவர்களுக்கு தினசரி 560 ரூபாய் தான் சம்பளம். இந்த 2,500 ரூபாய்க்குள்ளதான் அவர்களுடைய பொழப்பு ஓடுது அப்படின்னு சொல்லி கட்டாயம் முதல்வருக்கு தெரியாது. அதனால எல்லா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அக்கறை எடுக்கிறாரு, இதுல கட்டாயம் எடுப்பாரு. அந்த வகையில் இப்படி ஒரு நிலை இருக்குன்னு சொல்லி முதல்வருக்கு டேக் பண்ணி நம்ம சொல்றோம். இது கூடிய விரைவில் சரி செய்யப்படும் என்று நம்புவோம். பார்ப்போம்ப்பா, அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.